ஐபிஎல் 2025ல இன்னும் என்னென்ன திருப்பங்கள் வந்து நடக்க போகுது? அதாவது வந்து போர் பதற்றத்தினால சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டாடா ஐபிஎல் திருப்பி வந்து ரெஸ்யூம் பண்ணப்படுது. அதில பார்த்தீங்கன்னா, நெறைய டீமுடைய ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து அவங்கவங்க கண்ட்ரிக்கு திரும்பிய நிலையில சில பிளேயர்ஸ் வந்து அவங்களுடைய டீம் ஓனர்ஸ் வந்து கூப்பிட்டதும் பிசிசிஐ இது பண்ணதும் வந்துட்டாங்க. ஆனால் சில இவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கண்ட்ரி டீமுக்காக விளையாடணும். அதாவது நேஷன் கால்ஸ் அப்படின்ற ஒரு இதுக்காக அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ நிறைய டீமில் இருக்காங்க. இந்த மாதிரி ஹேசல்வுட் வந்து ஆர்சிபியில் இல்லை. சிஎஸ்கேயில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாம் கரன் அண்டு ஜாமி ஓவர்டன் 2 பேருமே வந்து வரமாட்டாங்க இந்த சீசனில் இனிமேல் விளையாடுறதுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3வதாக ஒரு பிளேயரும் வந்து கிளம்புறாரு அப்படின்றது தான் வந்து நியூஸ். அது யாருன்னா ரச்சின் ரவீந்திரா. அவரும் வந்து இந்த ஐபிஎல் இந்த சீசன் வந்து விளையாட மாட்டார் சென்னை அணிக்கு. ஆனால் இவங்க 3 பேருக்குமே எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இனிமேல் ஃபர்தராக இல்லை அப்படின்றது தான் நியூஸ். சஸ்பென்ஷனுக்கு முன்னாடியே வந்து 12 மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடியே ஊர்வில் பட்டேல், டிவால் பிரிவிஸ் அண்டு நம்ம ஆயுஷ் மாத்ரே 3 பேரும் வந்து வந்திருக்காங்க. அதனால் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடியே அவங்கள ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சஸ்பெண்ட்க்கு பின்னாடி வர வச்ச பிளேயர்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணப்பட மாட்டார்கள். இதுதான் நியூ ரூலாக இருக்குது. இல்லை சிஎஸ்கே குவாலிஃபை ஆகியிருந்தால் இந்த வீரர்கள் வெளில போனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் மெல்ஸ் போகும்போது. ஆனால் சிஎஸ்கேக்கு அந்த கவலை இல்லை. இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.